இட்லி பொடி ரெடி ஆகிட்டு இதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து வறுத்து இடிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்றைக்கி காலையிலே என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடிக்கு தான் வறுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு என்னென்ன சேர்த்து வறுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த பட்டை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 மிளகா இருக்கும் பட்டை மிளகா வச்சுருக்கேன். இது புழுங்கரிசி 200 கிராம் இது வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ உளுந்து, இது பெருங்காயம் ஒரு பெரிய கட்டியாக ஒரு பெருங்காயம் வச்சுருக்கேன். இது 100 கிராம் கடலப்பருப்பு, இவ்வளோ தான் பொடிக்கு தேவையானது. அதோட சேர்த்து கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சட்டி வச்சுட்டு இப்போ இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்குவோம். அரிசி இப்போ பொரித்து எடுத்துக்குவோம். ஏன்னா எண்ணெய் ஊற்றுவோமா, அதனால் இதை ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துங்க அரிசியை பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கணும். அரிசி இருந்தாலும் நல்லா பொரிச்சுட்டேன். இந்த அளவுக்கு இதே மாரி பொரிச்சிங்க. ஒரு நேரத்தில் கொட்டி வச்சிடலாம், ஆறட்டும். எண்ணெய் காயட்டும். இந்த பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு பொரிச்சிக்கிட்டு அப்புறமா மிளகா போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் கூடவே போடுங்க. பெருங்காயம் தான் பொடிக்க டேஸ்ட்டு. ஒரு பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயும் இந்தமாரி பொன்னரமாக வறுத்து எடுத்துக்குவோம். இது வறுபட்டுட்டு நான் எடுத்துடுறேன், மாற்றிடலாம். இப்போ கடலப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்குவோம். கடலப்பருப்பையும் நான் நல்லா வறுத்துட்டேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க. இதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ உளுந்தை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். கருவேப்பிலையை இந்த உளுந்தோடையே போட்டு வறுத்துடலாம். தனியாக வறுக்க வேண்டியதில்லை. இதிலே போட்டுட்டோம்னா அது வறுக்கிறதுக்குள்ளே இதுவும் நல்லா மொறுன்னு அதோடய சேர்ந்து பொரிஞ்சு வந்துடும். அதனால் இதிலே போட்டுடலாம். தேவையான கருவேப்பிலையை இதிலே சேர்த்துருவோம். இப்போ உளுந்தும் வறுத்து எடுத்துட்டோம். பொடிச்சு கருவேப்பிலையெல்லாம் எப்படி பொரிஞ்சு வந்துருக்குவாங்க. அதுமாரி இதோட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து இந்த 2 பூண்டு, பெரிய பூண்டாக 2 வச்சுருக்கேன். இதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இடிச்சிடலாம். இடிக்கிற போது காமிக்கிறோம். இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நுணுக்கிட்டு அப்புறமா பூண்டை போட்டுக்கலாம். பூண்டையும் அதோடய சேர்த்து போட்டு நுணுக்கிடலாம்.
அவ்வளோதான், அந்த இட்லி பொடி ரெடி ஆகிட்டு எப்படி நுணுக்கியிருக்கான்னு பாருங்கள். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நான் அந்த இப்போ போட்டேன்னா அந்த ஜாமான் தான். இது பொடி ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.